தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அவர்கள் நம்மிடையே இணைப்பில் காத்திருக்க அவரிடம் கேட்கலாம். வணக்கம் திரு வேல்முருகன். தற்போது தாமிரபரணி ஆற்றிலிருந்து பெப்சி நிறுவனம் தண்ணீர் எடுப்பதற்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளை தற்போது இடைக்கால தடை விதித்திருக்கிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த தடையை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக, ஒட்டுமொத்த தமிழக மக்களின் சார்பாக நான் மனதார வரவேற்கிறேன். காரணம், இந்த பெப்சிக்கு நீரை உறிஞ்சுகின்றதை எதிர்த்து தமிழக வாழ்வுரிமை கட்சி கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக மிகப்பெரிய முற்றுகை போராட்டத்தை நடத்தியது. அப்போது அந்த ஆலை நிர்வாகத்தின் ஏற்பாட்டின் காரணமாகவும் நாங்கள் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளானோம். குறிப்பாக காவல்துறை மீதும் எமது தொண்டர்கள் மீதும் தடியடி நடத்தி 15க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் நாங்கள் ரத்தம் சிந்தினோம். நாங்கள் சிந்திய ரத்தத்திற்கு இன்றைக்கு நம்முடைய மதுரை உயர்நீதிமன்றம் நல்லதொரு தீர்ப்பு வழங்கியிருப்பதாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். கண்டிப்பாக இந்த தீர்ப்பை அவர்கள் மேல்முறையீடு செய்வார்கள். இந்த இடைக்கால தடையை நீக்குவதற்கான எல்லா விதமான முயற்சிகளையும் பன்னாட்டு பணக்கார கம்பெனிகள் ஈடுபடும். அப்போது அதற்கு உரிய மூத்த வழக்கறிஞர்களை கொண்டு தமிழக அரசும் சம்பந்தப்பட்டவர்களும் போராடி இந்த தீர்ப்பை உறுதி செய்ய முன்வர வேண்டும் என்று தமிழக மக்களின் சார்பாக, குறிப்பா தமிழ்நாட்டின் முக்கிய நதிகளாக இருக்கிற நம்முடைய தென்பெண்ணை ஆற்றின் நீராதாரத்தை பாதுகாப்பதற்கு போராடுகின்ற சமூக ஆர்வலர்களும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் இதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று மனதார கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக இது போன்ற ஆதிக்க மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனங்களுக்கு எதிராக வரலாற்று சிறப்புமிக்க இது போன்ற தீர்ப்புகளை உயர்நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றம் வழங்கி வருகிறது. சற்று எங்களை போன்று போராடுகின்ற அரசியல் கட்சிகளுக்கும் போராடுகிற அமைப்புகளுக்கும் ஆறுதல் அளிப்பதாகவே இருக்கிறது என்பதை தந்தி தொலைக்காட்சியின் ஊடாக நான் தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன்.